அஸ்ஸலாமலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கு வந்து ஸ்ரீலங்கா தொதல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தொதல்ன்றாலே தேங்காய் தான் முக்கியம். இப்போ உள்ள தேங்காயோட விலைவாசியை பொறுத்தவரையில் தொதல் செய்கிறது நினச்சி கூட பார்க்கலாம். இது விலை கூடுதலாக முதல்ல எடுத்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுறேன். வீடியோ லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பாருங்கள். தொதல் சாப்பிட ஆசை இருந்தவங்க இந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ண பார்த்தா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே செஞ்சு எடுத்துக்கலும். இது செய்கிறதுக்கு வந்து நல்லா பழுத்து தேங்காய் எடுத்துக்கணும். தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காய்னா ஒன்று எடுத்துக்கலாம், சின்னண்டா இப்படி ஒன்றரை பாதி மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் இதை நல்லா திருவி எடுத்துக்கலும். திருவி இல்லைண்டா உங்களுக்கு இதை கட் பண்ணி துண்டு போட்டு அப்படியும் எடுத்துக்கொள்ளலும். எடுத்த போகிற இதை நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி தான் இது தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா கட்டி தேங்காய் பால் தான் இந்த தொதல் செய்கிறதுக்கு தேவை. ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காயை போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக போடலுமே அப்படியே போட்டுக்கொள்ளலும். போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். மிச்சம் தண்ணி ஊற்றிக்க வேணும். பல்ஸ் முறையில் உங்களுக்கு நல்லா அரைச்சி எடுத்த போகிற இன்னும் இப்படி ஒரு வடியால் வடித்து எடுத்துக்கோங்க. நான் முதலாம் பால் ரெண்டாம் பால் எல்லாம் ஒன்றுக்கே ஊற்றி எடுத்துட்டு கட்டி தேங்காய் பாலாக இருக்கணும். இந்த துதலுக்கு வந்து சீனி கொஞ்சம் கறக்கி எடுத்துக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சீனி, நான் ப்ரௌன் சுகர் தான் இன்றைக்கு சேர்த்து செய்ய போகிறேன். சீனி நல்லா கறியும் வச்சு இதோட தண்ணி சேர்த்து நீங்கள் அதை வந்து பாகு செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் கூடுதல் அளவு தொதல் செய்கிறோம், நாங்கள் வெளி அடுப்புகளில் செய்யணும். இப்போ இது குறைஞ்ச அளவில் செய்கிறோம், உங்களுக்கு வீட்டுக்குள்ளே செஞ்சு எடுத்துக்கலும். இதுக்கு வந்து சீனி வந்து 230 கிராம் அளந்தெடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா அடிக்கனமான சட்டி எடுத்துக்கணும். நான் இரும்பு சட்டி ஒன்று தான் எடுத்துட்டேன். இதோட தேங்காய் பாலை சேர்த்துக்கணும். முதலாம் பால் ரெண்டாம் பால் எல்லாம் ஒன்றோடு சேர்த்துட்டேன். சேர்த்தப்போ இதுக்கு இடியாப்பமாக தான் சேர்த்துட்டேன். கடையில் வாங்க நாங்கள் வறுத்த இடியாப்பமாக தான் ஒரு 3/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்தப்போ இதோட வந்து சீனி சேர்த்துக்கணும். உங்களுக்கு ஒயிட் சுகர் இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்த போகிறோம் நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்பூனால் சரி கலந்துட்டுக்கணும். அதோட வந்து ஒரு பிஞ்ச் அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு ஒரு ஸ்பூனால் எப்படி கலந்துட்டு அந்த கட்டி சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். கட்டிகள் எல்லாம் கரைஞ்சி வரக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு கையை நல்லா க்ளீன் பண்ணிட்டு கையால் என்ன அப்படி கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். இதோட நாங்கள் சீனி பாகு செஞ்சு வச்சு அதையும் கலருக்காக சேர்த்துட்டேன். உங்களுக்கு இதையும் விட கலர் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீனி கறிக்கி அப்படி சேர்த்துக்கலும். இந்த தொந்தலுக்கு வந்து எந்த நெட்ஸும் இல்லாமக்கு வீட்டில் உள்ள பொருட்களை குறைஞ்ச பொருட்களை கொண்டு நான் செய்ய வைக்கிறேன். உங்களுக்கும் தொந்தல் செய்ய சாப்பிட ஆசை இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கலும். நாங்கள் எவ்வளோ தான் கடையில் வாங்குறோம்னாலும் தொந்தல் இந்த மஸ்கெட்லாம் கூடுதல் அளவு விலை கொடுத்து தான் வாங்கணும். எல்லாம் இப்படி கரைஞ்ச போகிற இப்போ தான் நான் வந்து ஸ்டவ்வில் வச்ச போகிறேன். இப்போ நீங்கள் குறைஞ்ச ஃப்ளேமில் வச்சு நல்லா இன்னப்படி ஒரு ஸ்பூனால் கரண்டி ஒன்றா குழிக்கரண்டி ஒன்றாலும் இன்னப்படி கலந்துட்டு கேளும். இது கட்டியாகி வரச்சில் தான் நீங்கள் கரண்டியை மாற்றிக்கணும். ஒரு 15 நிமிஷத்தில் மாதிரி இன்னப்படி கட்டியாகி வந்துட்டுது. நீங்கள் எப்படி இந்த தொதல் செஞ்சு எடுக்கிறதுக்கு 1 ஹவர் போகும். இப்போ நான் அந்த பச்சை மாற்றிட்டேன்னு உங்களுக்கு இதுக்கு பதிலாக அந்த தோசை பரட்டு அந்த ஸ்பூன் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நல்லா இது ரோலாகி வருகுது. இப்போ எண்ணெயும் நல்லா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வருகுது. நாங்கள் பழுத்த தேங்காய் போட்டுனதால தான் இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அதில் இந்த எண்ணெயை நான் வெளியே எடுத்துட்டேன். கொஞ்சம் நல்லா தூய தேங்காய் தான் இது வெளியில் எடுக்கிறது. இது உங்களுக்கு வேண்டிய கறிகளுக்கு போடலாம். இதோட கொஞ்சம் சவ்வரிசி தூவிண்டேன். உங்களுக்கு இந்த டைமில் ஒரு நட்ஸுகள் போட்டுக்கலாம். கஜு அதோட இந்த நிலக்கடலை அதெல்லாம் போட்டுக்கலாம் ரோஸ்ட் பண்ணி. இப்போ நல்லா என்னப்படி உருண்டும் வரணும் இந்த தொதல். இப்போ உங்களுக்கு இந்த டைமில் உங்களுக்கு இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கு வந்து இது சேப்புக்காக வேண்டி இந்த புட்டு அவிக்கிற இந்த குழல் இதில் தான் போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக உங்களுக்கு ட்ரே இல்லாட்டி ஒரு பிளேட்லேயும் போட்டு எடுத்துக்கலாம். நான் இது ஒரு சேப்பு வாரணத்துக்காக வேண்டி தான் இந்த குழல் புட்டு இதில் போட்டுட்டேன். அப்போ இதுக்கு உங்களுக்கு வேண்டிய பேர் வச்சு கேளும். தொதல் என்னெண்டா இந்த தொதல் வந்து நாங்கள் எடுத்து கட் பண்ணி எடுத்த டைமுக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த குழலில் போடுறதால உங்களுக்கு இது ரவுண்ட் தொதல் அப்படின்னு பேர் வச்சுக்கலும் உங்களோட விருப்பத்தை பொறுத்து. இப்போ இதில் நல்லா என்னப்படி ஒவ்வொரு ஸ்பூனாலே நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. போட்ட போகிறோம் இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டியால் சரி. இல்லாட்டி நான் வந்து இது அந்த உரலில் உள்ள உலக்கையால் தான் என்னப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அப்போ எல்லாம் ஷேப்பாக வந்துடும். இப்போ இதை அப்படி நீங்கள் எடுத்து நல்லா ஆற வச்ச பிறகு தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்டில் வரல பார்க்க சொல்ல விளங்கும் எப்படி தொதல் ஷேப்னுட்டு. இப்போ அதில் மீதம் உள்ளத்தையும் சின்ன சின்ன குட்டி பிளேட்டுகளை போட்டுட்டேன். இதுலேருந்து எடுத்த தேங்காய் தான் இது நல்ல கலர் ஆகிக்குது பாருங்கள். இப்போ ஒரு 2 ஹவருக்கு போகிறோம் நான் இதுலேருந்து வெளியே எடுக்கிறேன். கொஞ்சம் கஷ்டம்தான் எடுக்கிறது. கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணியே எடுங்க தள்ளி. அதால்
ஒரு ஸ்பூனால் இல்லாட்டி ஒரு கச்சி உலரால் நான் அப்படியே அடுத்த பகுதிக்கு தள்ளி எடுத்துக்கொள்ளலும். இப்போ எடுத்த பொருளிலேருந்து கட் பண்ணி காட்டுன்னு எப்படின்ட்டு. இது வந்து பார்க்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது, கலராகவும் இருக்குது. உங்களுக்கு இதையும் விட கலர் வேணும்னா உங்களுக்கு நல்லா இன்னும் சீனி கரைக்கி போட்டு செய்யலும். கட் பண்ணி காட்டுன்னு எப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படித்தான் எல்லாம் கட் பண்ணதுதில் இருந்துச்சு. நீங்களும் இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய் விலை இருந்ததால் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணவே மாட்டீங்க. விலை குறைஞ்ச காலத்தில் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.